அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருப்போம். இப்போ ஒன்று வெற்றியை தேடி போவோம், இல்லைன்னா பணத்தை தேடி போவோம், இல்லைன்னா புகழை தேடி போவோம், இல்லைன்னா ஆரோக்கியத்தை தேடி போவோம். எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி 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 தேடிக்கிட்டே இருக்கிறோம். தேடி போயிட்டே இருக்கிறோம்னா அதை நம்ம அடையவே முடியாது. நம்ம தேடி போகிறோங்கிறத விட அதை நாம் கொஞ்சமாவது அட்ராக்ட் பண்ணோம். அதுவும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு காந்தம் மாதிரி நம்மளை கவர்ந்து இழுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இது வேற மாதிரி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது, வண்டு இருக்குன்னு வைங்களேன். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பொதுவாக வண்டு தான் பூவை தேடி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லது தேனி தான் பூவை தேடி போகுது தேனுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த பூவும் அந்த தேனியையும் வண்டையும் ஈர்க்குது. தன்னுடைய கலர்னாலையும் தன்னுடைய டெக்ஸ்சர்னாலையும் அது ஈர்க்குது. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுவும் நம்மளை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்குங்கிற உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும். அதே மாதிரி அதையும் நம்ம ஈர்க்கணுமே ஒழிய எக்காரணம் ஒன்றும் தேடி நான் அதை தேடி ஓடுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். அதை நாம் ஈர்க்கலாம், அதுவும் நம்மளை ஈர்க்குது. ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற காந்தம் ஒட்டிக்கிற மாதிரி அது நடக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம்.